வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மொரீஷியஸ் பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எண்ணெய் வள ஆதாரங்கள் கண்டுபிடிப்புக்கான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு தருணங்களில் அண்டை நாடுகளுக்கு உதவி வருவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கிளர்ச்சியாளர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த ரயில் பயணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 2 நாள் மொரீஷியஸ் பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி திரும்பியதையடுத்து பிரதமர் அலுவலகம் சமூக வலைதளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளது. இந்த பயணத்தின்போது இந்தியா மொரீஷியஸ் இடையே கடல்சார் பாதுகாப்பு, உள்ளூர் கரன்சிகளில் வர்த்தகத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்தினார். நேற்று நடைபெற்ற மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார். வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை செலுத்தியதன் மூலம் 143 மில்லியன் அமெரிக்க டாலரும் 272 மில்லியன் யூரோவும் அந்நிய செலாவணி கிடைத்துள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் கடந்த 2015 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை 393 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டதாக கூறினார். அத்துடன் வளர்ச்சியடைந்த நாடுகள் உட்பட 34 நாடுகளின் செயற்கைக்கோள்களையும் இந்தியா செலுத்தியதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் எண்ணெய் வள ஆதாரங்கள் கண்டுபிடிப்புக்கான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. எண்ணெய் வயல்கள் சட்டம் 1948 திருத்தம் மேற்கொள்வதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, எண்ணெய் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்புக்கான நீண்டகால திட்டம் உள்ளிட்டவை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரேசில், கயானா, சுரினாம், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களின் அளவு அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஹோலி பண்டிகையை ஒட்டி அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு தருணங்களில் அண்டை நாடுகளுக்கு உதவி வருவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த மடகாஸ்கர் நாடாளுமன்ற பிரதிநிதிகளுடனான பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். மடகாஸ்கர் தேசிய நாடாளுமன்ற தலைவர் திரு ஜஸ்டின் டோக்லேவுடன் உரையாடிய அவர், இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக மடகாஸ்கர் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். வர்த்தகம், கலாச்சாரம், இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் மடகாஸ்கரில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு குறித்தும் திரு ஓம் பிர்லா எடுத்துரைத்தார். உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சிமாநாட்டை உலகளாவிய பிரதிநிதிகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் இன்று உரையாடுகின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இந்த சந்திப்பில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன், மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தூதர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. விமானப்படைக்காக நவீன ரேடாரை கொள்முதல் செய்வதற்காக காசியாபாத்தில் உள்ள பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரேடார் விமானப்படையின் கண்காணிப்பு திறனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2906 கோடி ரூபாய் மதிப்பிலான இதற்கான ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் கையெழுத்தானது. இது பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் சுயசார்பை அடைவதற்கான மற்றொரு நடவடிக்கை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட்
தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். பாகிஸ்தானில் போலந்து மாவட்டத்தில் பலூச் விடுதலை கிளர்ச்சியாளர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த ரயில் பயணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக 346 பிணை கைதிகள் மீட்கப்பட்டதாகவும் கிளர்ச்சியாளர்கள் 50 பேர் கொல்லப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக பலூச்சிஸ்தான் தலைநகர் குவட்டா நகரிலிருந்து பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணியர் ரயிலை நேற்று முன்தினம் கிளர்ச்சியாளர்கள் சிறைப்பிடித்தனர். சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் நடைபெற்ற அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுக்களுக்கு பிறகு 30 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க யுக்ரைன் அதிகாரிகளிடையே நடைபெற்ற பேச்சுக்களைத் தொடர்ந்து இந்த முடிவு ஏற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக யுக்ரைன் மீது விதிக்கப்பட்டிருந்த ராணுவ உதவி மற்றும் புலனாய்வு பகிர்வு தடையை விலக்கிக் கொள்ள அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா யுக்ரைன் இடையே நடைபெற்ற போர் நிறுத்தம் தொடர்பான தகவல்களை ரஷ்யா எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு செய்தித் தொடர்பாளர் திரு டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநகராட்சித் தேர்தலில் பிஜேபி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 10 மாநகராட்சிகளில் 9 இடங்களை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. ஒரு மாநகராட்சியில் சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். அம்பாலா, குருகிராம், சோனிபட், ஃபரிதாபாத், பானிபட், ஹிசார், யமுனா நகர் ஆகிய மாநகராட்சிகளில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டில் விதர்பா, ஒடிசா, குஜராத் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹரியானா, தில்லி, சண்டிகர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் ஜோசப் ஒயிட்டை 11-6, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் வென்றார். 2வது சுற்றில் அவர் ஸ்காட்லாந்தின் கிரெக் லோபனை எதிர்கொள்கிறார். ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரெங்கி ரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் லுன்கார்ட் வெஸ்டர்கார்ட் இணையை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு பிரசாந்த், போலந்தின் சைமன் வாக்கோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் நார்வேயின் விக்டர் லூகாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மொரீஷியஸ் பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எண்ணெய் வள ஆதாரங்கள் கண்டுபிடிப்புக்கான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு தருணங்களில் அண்டை நாடுகளுக்கு உதவி வருவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கிளர்ச்சியாளர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த ரயில் பயணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.